வணக்கம். நம்ம இப்போ வந்து ஏஆர்ஸ் ஃபன் கிளப்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு தொழிலதிபரை மீட் பண்ண வந்திருக்கோம். இப்போ அவரோட ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். இப்போ நம்ம சாரியா டைரக்டா கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். ரமாஸ் ராம்குமார் சார். ரமேஷ் ராம்குமார். ரமேஷ் ராம்குமார் வந்து உங்களோட வளர்ச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னுடைய வளர்ச்சி வந்து 5.8 அடி சார். சார் நான் அந்த வளர்ச்சி கேட்கல சார். நீங்க பிசினஸ்ல வளர்ந்தது நான் கேட்கறேன். பிசினஸ்ல வளர்ந்து வந்து எனக்கு 365 பிசினஸ் இருக்கு சார். எப்படி சார் 365 பிசினஸ் நீங்க எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? வருஷத்துக்கு 365 நாள் தானே. ஒரு நாளைக்கு ஒரு பிசினஸ்னால உங்க நாளை வந்து எப்படி சார் மெயின்டைன் பண்ண முடியுது? சார் அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் சார். ஓகே சார். சரி உங்களோட முதல் பிசினஸ் என்ன சார்? என்னுடைய முதல் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் சார். பெட்ரோல். ஓகே சார். பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்து சார். எப்படி சார் நீங்க அரபு நாட்டுல ஏதாவது லிங்க் வச்சிருக்கீங்களா? அது இல்ல சார். இப்ப அங்க தூரமா ஒரு மாடு வந்து சாணி போட்டு சார். ஓகே சார். அந்த சாணில இருந்தா சார் நான் பெட்ரோல் எடுப்பேன். சார் என்ன சார் சொல்றீங்க? என்னோட முதல் பிசினஸே அதான் சார். சார் வாங்க சார். சூப்பர் சார். சாணியில இருந்து ஆரம்பிச்சு புண்ணாக்கு வரையும் எனக்கு இருக்கு பிசினஸ். அப்படிங்களா? ஓகே சார். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்களா சார்? அப்ப படிச்ச இளைஞர்கள்லாம் வந்து உங்களை ஃபாலோ பண்ணா போதும் சார். பிசினஸ் வந்து வேற லெவலில் கொண்டு போலாம். இப்ப சாணில இருந்தே பெட்ரோல் எடுத்துறீங்க. இப்ப அடுத்த பிசினஸ் இது முதல் பிசினஸ் இது உங்களுக்கு சக்சஸா வந்துச்சா சார்? 600 கோடி மேல ப்ராஃபிட் வந்துச்சு சார். சூப்பர் சார். அப்ப உங்களை அடுத்த பிசினஸ் என்ன சார்? நெக்ஸ்ட் பிசினஸ் அடுத்து வந்து இந்த கடல்நீர் குடிநீர் ஆகிறதுக்கான. ஆமா சார். ஆமா சார். கடல் தண்ணி எல்லாம் குடி தண்ணியா மாத்துறாங்க. ஆமா சார். இப்ப டிரைனேஜ் இருக்குல்ல, ஆமா சார். டிரைனேஜ் தண்ணி எல்லாம் போதுல, ஆமா. அதை வந்து நம்ம சுத்திகரிச்சு பண்ணி அது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி சார்? விவசாயிகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அதை குடிக்க நீங்க கொண்டு வரல, விவசாயத்துக்கு மட்டும் அதை பாக்குற மாதிரி. ஆமா, அது வேஸ்டா கடல்ல கலக்குது, ஆறுல கலக்குது. தண்ணியை வந்து எடுத்து இப்படி விவசாயத்துக்கு யூஸ் பண்ண நீங்க நினைச்சிருக்கீங்க. அது நல்ல விஷயம் தான் சார். இப்ப அடுத்த கட்ட அந்த தண்ணியை வேற எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம்? தண்ணி வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கே அனுப்புறோம் சார். கேட்டுருக்காங்க. சூப்பர் சார். அடுத்த கட்ட கூட பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு. ஓகே சூப்பர் அது கூடிய விரைவிலும் பண்ணிடுவேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இப்ப இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகளை நீங்க எடுத்து மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க சரிங்களா? இப்ப நீங்க வந்து இந்த ட்ரைனேஜ் பிசினஸ் இருக்குல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் இது வரைக்கும் கொடுத்துருக்கு? அது ஒரு 5,000 crores கிட்ட போச்சு சார். 5,000 crores. சூப்பர் சார். சூப்பர் சார். வேற லெவல். சரி சார். அப்புறம் ஏதோ ஒரு புண்ணாக்கு பிசினஸ் சொன்னீங்க, அதுல எப்படி சார்? சார் புண்ணாக்கு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 7,000 கோடி டர்ன் ஆயிடுச்சு சார். வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். வேர்ல்டு ஃபுல்லாவே நீங்க சப்ளை பண்ணீங்களா சார் அந்த பிசினஸ்? பரவாயில்ல பரவாயில்ல சார். சாணியில இருந்து ட்ரைனேஜ் தண்ணியில இருந்து புண்ணாக்கு, இந்த சாதாரண விஷயத்த இவ்வளவு பிரம்மாண்டமா ஆக்கி சரிங்களா பல கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் இவங்களால மட்டும் எப்படி சார் சாத்தியம் பண்ண முடியுது? இதெல்லாம் நம்ம இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அதை எடுத்துட்டு அவங்களால முடிஞ்சு பண்ணுவாங்க. அதுதான் சார் தமாஸ் ராம்குமார். இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து என்னோட கனவு, ஆசை, லட்சியம். ஓகே சார். சூப்பர். இதெல்லாம் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா பண்ண முடியல. இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். அப்ப நீ ஒரு டம்மி பீஸா? ஓயா ஆளை பாரு. சார் 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 இருங்க சார், இருங்க. இன்னொரு வளர்ச்சி ஒண்ணு இருக்கு, அதை பத்தி உங்க பேட்டி எடுத்துலாம். டைம் வேஸ்ட் ஆக்கிட்டு இவன் நம்ம யாரெல்லாம் பேட்டி எடுக்க கூப்பிடவே கூப்பிடாது.